ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒரு 50 கொஸ்டின் பார்த்துருப்போம். ஓகேவா? முன்னாடி வீடியோவில். இப்போ இது பார்ட் டூ வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்க 150 கொஸ்டினுமே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பார்த்துடலாம். ஓகேவா? 52வது கொஸ்டின் பாருங்க. இந்தியா இந்திரா காந்தி கால்வாய் எந்த மாநிலத்தின் உயிர் நாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? ராஜஸ்தான். அப்ப இந்திரா காந்தி கால்வாய் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்கலாம். ராஜஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க, மேக்ஸ் கொஸ்டின். இதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்தியாவில் முதல் சணல் ஆலை எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? ஓகேவா? இந்தியாவினுடைய முதல் சணல் ஆலை நிறுவப்பட்ட இடம் வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தா. ஓகேவா? ரொம்ப முக்கியம், கொல்கத்தாவில். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th இருக்கு. அடுத்து பாருங்க. ஓகேவா? நவீன தனிம வரிசை அட்டவணையில் டேஷ் மற்றும் டேஷ் தொகுதி வரிசைகளாக அமைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, 18 தொகுதி. ஓகேவா? 7 தொடர்கள் 18 தொகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஓகேவா? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோசி. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய நதி எது அப்படின்னா கோசி நதி. சீனாவின் துயரம் மஞ்சள் ஆறு. ஓகேவா? இந்த மாதிரி பீகாரின் துயரம் வந்து பாத்தீங்கன்னா கோசி. ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காலநிலை. ஓகேவா? காலநிலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 30 to 35 ஆண்டுகள் சராசரியா இந்த ஆண்டுகள்ல கிடைக்கப்பட்ட வானிலை. ஓகேவா? வானிலையை பேஸ் பண்ணி தான் காலநிலை அப்படின்றது ரெடி பண்ணுவாங்க. அதனுடைய அந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 30 to 35. ஓகே, அடுத்து பாருங்க, உலகில் பருப்பு வகைகளை அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு எதுனா இந்தியா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பருப்பு உற்பத்தியில வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். ஓகேவா? உலகில் பருப்பு வகை அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு எது அப்படின்னா இந்தியா. பழங்கள் உற்பத்தி, பருப்பு உற்பத்தி எல்லாம் இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா கிங்கு. அடுத்து பாருங்க, 59வது கொஸ்டின். நீரை உறிஞ்சும் பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர். ஓகேவா? ஒரு தாவரத்தின் நீரை உறிஞ்சும் பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் மூலமா நீரை உறிஞ்சிக்கும். அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் மந்த வாயுக்களில் எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது? ஹீலியம். ஓகேவா? ஹீலியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது. வெளிப்புற ஆற்றல் மட்டம். ஓகேவா? ஆற்றல் மட்டம்னா நமக்கு தெரியும் இல்லையா? இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் ஆற்றல் மட்டம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிப்புறத்துல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் புரோட்டானும் நியூட்ரானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய மைய பகுதியில் இருக்கும். ஓகேவா? அணுக்கரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அணுக்கருக்குள்ள புரோட்டீன் பிளஸ் நியூட்ரான். ஓகேவா? புரோட்டான் நியூட்ரான் வந்து இருக்கும். எலக்ட்ரான் வந்து வெளிவட்ட பாதையில இருக்கும். அப்போ கீழ்கண்ட மந்த வாயுக்களில் எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது? ஓகேவா? இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல அதாவது ஹீலியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் ஆற்றல் மட்டத்துல இரண்டாவது இருக்கக்கூடியது ஹீலியம் தான். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான்கள் 2 புரோட்டான்கள் வந்து இருக்கும். வெளிவட்ட பாதையில வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் வட்ட பாதையிலேயே அந்த 2 எலக்ட்ரான்களும் நிரப்பப்படும். அப்போ எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஹீலியத்துக்கு வந்து 2 எலக்ட்ரான்கள் இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, ரத்த சிவப்பணுக்களின் வேறு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எரித்ரோசைட். ரத்த சிவப்பணுக்களின் வேறு பெயர் என்ன அப்படின்னா எரித்ரோசைட். ஓகே, அடுத்து பாருங்க, மேக்ஸ் கொஸ்டின். அதை அப்படியே பார்த்துக்கோங்க. நான் ஜிகே கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். உலகின் முதல் பேசும் படம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தி ஜாஸ் சிங்கர். ஓகேவா? தி ஜாஸ் சிங்கர் உலகின் முதல் பேசும் படம். இது எதுங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது சிறப்பு தமிழ் இருக்கு இல்லையா? சிறப்பு தமிழ் புத்தகத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நடிப்பு கலைகளை பத்தி கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? நாடக கலைகள். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. அடுத்து பாருங்க, மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகளுக்கான தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நடத்தப்பட வேண்டும். ஓகேவா? 18 வயது நிரம்பிய அனைவரும் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 326. ஓகேவா? ஆர்டிகல் 324 தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்லும். ஆர்டிகல் 326 வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகளுக்கான தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு பரிந்துரைச்சது எது அப்படின்னா ஆர்டிகல் 326. அதாவது 18 வயது நிரம்பிய அனைவரும் வாக்களிக்கலாம்.
எந்த கிளர்ச்சிக்கு பிறகு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டது? ஓகேவா, முண்டா கிளர்ச்சி. எந்த கிளர்ச்சிக்கு பிறகு அப்படின்னா முண்டா கிளர்ச்சிக்கு பிறகு. அடுத்து பாருங்க, மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா வேதி விளைவு. மின்முலாம் பூசுறது அப்படி வந்து கெமிக்கல் எஃபெக்ட். ஓகேவா. அடுத்து பாருங்க, வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிர்களை கொண்டு ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்வோர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதைப்போர். யாரு? சிதைப்போர். வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிர்களை கொண்டு ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்து, நீங்க பாக்டீரியா எடுத்துக்கிட்டாலும் புஞ்சை எடுத்துக்கிட்டாலும் இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிதைப்பவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்ப அழுகிய பொருட்களை வந்து இவங்க தான் என்ன பண்ணுவாங்க? சிதைப்பாங்க. அடுத்து பாருங்க, தவறான இணையை காண்க. ஓகேவா. மகஸ்தனிஸ் பொறுத்த வரைக்கும் அவருடைய நூல் இண்டிகா. ஓகேவா. இதுல அர்த்த சாஸ்திரம் இருக்கு இல்லையா, அர்த்த சாஸ்திரம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கௌடல்யர், அதாவது சாணக்கியருடையது. மகாவம்சம் தீபவம்சம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இலங்கையை சார்ந்த ஒரு புத்த நூல். விசாகதத்தருடைய முத்ரா ராட்சசம் கரெக்ட். அவங்க வந்து எது கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சி வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா. பாணினி மகாவம்சம் இருக்கு இல்லையா, மகாவம்சம் தீபவம்சம் அப்படின்றது இலங்கையை சேர்ந்த பௌத்த நூல். ஆனா விஷ்ணுகுப்தருடைய காலத்துல இந்த அர்த்த சாஸ்திரம் அப்படின்றது, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மௌரியர்கள் காலத்துலதான் இந்த அர்த்த சாஸ்திரம் அப்படின்றது உருவாகுது. ஓகேவா. அர்த்த சாஸ்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கௌடில்யர் சாணக்கியன் சொல்லுவோம்ல அவருடையது. பட் இதுக்கு வந்து ஆன்சர் அவங்க சி தான் கொடுத்திருக்காங்க. கீழ்கண்ட கூற்றில் சரியானதை காண்க. ஓகேவா. புதிய கற்காலத்தின் காலகட்டம் கிமு 7000 கிமு 5500 வரைக்கும். புதிய கற்கால மக்கள் அதிக அளவில் மண்பாண்டங்களை பயன்படுத்தினர். இது வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ மட்டும்தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல வந்துடும். மருந்துகளின் ராணி, இது நமக்கு தெரியும், பெனிசிலின். ஓகே. உலக போரின் போது இந்த பெனிசிலின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய காயப்பட்ட வீரர்களை வந்து காப்பாத்திருக்கும். ஓகேவா. அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தொற்றுல இருந்து, அதாவது காயம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய அந்த தொற்றுல இருந்து இது காப்பாத்தி நிறைய உயிர்களை வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சேவ் பண்ணிருக்கோம். அதனாலதான் இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்றாங்க. இது 1928 வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் பிளமிங் அப்படின்ற ஒரு ஆள், ஓகேவா, என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பெனிசிலின் அப்படின்றது கண்டுபிடிக்கப்படுது. பெனிசிலின் நோட்டோட்டம் அப்படின்ற ஒரு புஞ்சல் தான் இந்த பெனிசிலின் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 லட்சம் கிலோமீட்டர். எப்படி? செகண்ட், வினாடி இருக்கு இல்லையா, வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். ஓகேவா. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகமா போகக்கூடியது, டிராவல் பண்ணக்கூடியது. அடுத்து, இந்தியாவின் முதல் பொது தேர்தல் எப்ப நடைபெற்றது? இது எல்லாமே புத்தகத்துல இருக்கு. ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்கூல் புக்கே போதும் தான் இது. ஓகேவா. 1952. ராஜ்யசபாவுடைய அதிகபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளோ? 250. இதுவே லோக்சபான்னு கேட்டா இப்ப இருக்கிறது 545, அதிகபட்ச எண்ணிக்கை 552 வரைக்கும் இருக்கும். ஓகேவா. அடுத்து பாருங்க, வங்காள விரிகுடாவில் இருந்து புலிக்காட் ஏரியை பிரிக்கும் பகுதி எது அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டா. ஸ்ரீஹரிகோட்டா. வங்காள விரிகுடாவில் இருந்து புலிக்காட் ஏரியை பிரிக்கும் பகுதி எது அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டா. அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளது? ஓகேவா. பகுதி 3 நமக்கு தெரியும். பகுதி 1 வந்து பாத்தீங்கன்னா இந்திய மாநிலங்கள் அதனுடைய எல்லைகளை பத்தி சொல்றது. பகுதி 2 குடியுரிமை, பகுதி 3 வந்து அடிப்படை உரிமை. ஓகேவா. ஓகே. அடுத்து பாருங்க, உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. இது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான டேட் இது. அடுத்து பாருங்க, இந்திய சுதந்திர போராட்டத்தில் காந்திஜியின் முதல் சத்தியாகிரகம் நடைபெற்ற இடம் எது அப்படின்னா சாம்ரான். ஓகேவா. சாம்ரான் சத்தியாகிரகம் தான் அவர் என்ன பண்ணிருப்பாரு, முதல்ல அவர் மேற்கொண்ட சத்தியாகிரக போராட்டம். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 1917 வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிருப்பாரு. 15 வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. ஓகேவா. 17 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாம்ரான் சத்தியாகிரகத்தை முன்னெடுத்திருப்பாரு. கிர் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குஜராத். கிர் தேசிய பூங்கா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா குஜராத்ல. ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளோ? 6 வருடங்கள். அடுத்து,
வேளாண் கடன் அட்டை திட்டம், ஓகேவா, கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1998. கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1998ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பொருளாதாரத்தின் தந்தை யாரு அப்படின்னா ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தை வந்து பாத்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். நவீன பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா, நவீன பொருளாதாரத்தின் தந்தை யாரு? அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஜேஎம் கீன்ஸ். ஓகேவா, பேரியர் பொருளாதாரத்தை உருவாக்கி வரும் ஜேஎம் கீன்ஸ் தான். ஒத்துழையாமை இயக்கம் எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னா 1920ல தொடங்கப்பட்டிருக்கும். மகாத்மா காந்தி தண்டி யாத்திரை எங்கிருந்து தொடங்கினார் அப்படின்னா சபர்மதி ஆசிரமம், குஜராத்ல இருக்கக்கூடிய சபர்மதி ஆசிரமத்துல இருந்து தொடங்கி இருப்பாரு. அடுத்து பாருங்க, நைல் நதியின் கொடை என அழைக்கப்படுவது எகிப்து. எகிப்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓகேவா, நைல் நதியின் கொடை எனப்படுவது எதுனா எகிப்து. தமிழ்நாட்டில் சதுப்பு நில காடுகள் உள்ள இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிச்சாவரம், முத்துப்பேட்டையிலயும் இருக்கு. ஓகேவா, இங்க பிச்சாவரம் மட்டும் கொடுத்திருக்காங்க. பூமியின் வளிமண்டலத்தில் நைட்ரஜன் வாயு வந்து 78% இருக்கு. நைட்ரஜன் எவ்வளவு இருக்கு? 78% இருக்கு. நைட்ரஜனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிஜன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த வாயுக்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா, கிரிப்டான் இந்த மாதிரி வாயுக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். மேக்சிமம் 78% வந்து உங்களுக்கு நைட்ரஜன். ஓகேவா, இந்த வாயும். அதுக்கு அடுத்த நிலையில 21% கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து இருக்கும். கார்பன் டை ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் ஒரு 0.4% அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நிலநடுக்கம் பற்றி நம்ம படிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சிஸ்மாலஜி. ஓகேவா, அடுத்து பாருங்க, கூட்டுறவு கொள்கைகள் டேஷ் மாநாட்டில் வகுக்கப்பட்டது. எந்த மாநாட்டில் வகுக்கப்பட்டது அப்படின்னா மான்செஸ்டர் மாநாட்டில் வகுக்கப்பட்டது. ஓகேவா, கூட்டுறவு நகர வங்கி ஒரு சொத்தை செயல்படாதது என வகைப்படுத்த வட்டி மற்றும் அசல் தவணை எவ்வளவு காலத்திற்கு மேல் கட்டாமல் இருத்தல் வேண்டும்? இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். 90 டேஸ். ஓகேவா, எத்தனை நாள் அப்படின்னா 90 நாட்கள். கூட்டுறவு நகர வங்கி ஒரு சொத்தை செயல்படாதது என வகைப்படுத்த வட்டி மற்றும் அசல் தவணை எவ்வளவு காலத்திற்கு மேல் கட்டாம இருக்கணும்? 3 மாசம் கட்டாம இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த வரையறைக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, டேஷ் தற்போதைய நெருக்கடிகள் அல்லது பிரச்சனைகளை மட்டுமே எதிர்வினையாற்றும் முடிவில்லாத வலையில் சிக்காமல் நிறுவனத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்க மேலாளருக்கு உதவுகிறது. என்ன அப்படின்னா திட்டமிடல், பிளானிங் தான். ஓகேவா, இவங்களுக்கு அந்த திட்டமிடல் அப்படின்றதே சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா, டெவலப்மெண்ட் அப்படின்னு நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க, கூட்டுறவு சிலபஸ்ல. அதுல வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய புக்ல இருக்கும். அடுத்து பாருங்க, தேசிய கூட்டுறவு வளர்ச்சி நிதி எந்த 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது அப்படின்னா முதல் 5 ஆண்டு திட்டத்துல. தேசிய கூட்டுறவு வளர்ச்சி நிதி அப்படின்றது எந்த 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது அப்படின்னா முதல் 5 ஆண்டு திட்டம். அடுத்து பாருங்க, ஓகேவா, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1983 விசாரணை எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சட்டப்பிரிவு 81. இந்த 81 வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. சட்டப்பிரிவு 81. பின்வருவனவற்றுள் எது வேளாண் பதனிடும் கூட்டுறவிற்கான எடுத்துக்காட்டு அல்ல? இப்ப நீங்க கூட்டுறவு சர்க்கரை ஆலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது இந்த வேளாண்மை சார்ந்து வரும். நூற்பாலையும் எண்ணெய் ஆலையும். ஆனா வீட்டு வசதி கூட்டுறவு இருக்கு இல்லையா, அது வந்து இந்த வேளாண் வகைக்குள்ள வராது. அடுத்து பாருங்க, சமூகத்தின் சிறந்த நலன்களுக்கு சேவை செய்வதன் முக்கியத்துவத்தை எந்த கூட்டுறவு கொள்கை வலியுறுத்துகிறது? ஓகேவா, சமூகத்தின் மீதான அக்கறை, சமூகத்தின் மீதான அக்கறை. அடுத்து பாருங்க, ஒரு விற்பனை கூட்டுறவு சங்கத்தில் கூட்டுறவு சங்கத்தின் முதன்மை பணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கூட்டுறவு சங்கத்தினுடைய முதன்மை பணின்னு பாத்தீங்க அப்படின்னா தயாரிப்புகளை ஊக்குவித்தல் மற்றும் விற்பனை செய்தல். அடுத்து பாருங்க, டேஷ் என்பது தங்கள் பொருளாதார நலனை மேம்படுத்துவதற்காக சமத்துவத்தின் அடிப்படையில் மனிதர்களாக தானாக முன்வந்து ஒன்றாக இணைந்திருக்கும் ஒரு அமைப்பின் வடிவம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கூட்டுறவு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க,
டேஷ் செயல்பாடுகளை ஒரு தர்க்க முறை கட்டமைப்பு அல்லது கட்டமைப்பு தொகுப்பதில் அக்கறை கொண்டுள்ளது அப்படின்னா ஒருங்கிணைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின். கிப்புட்ஸ் என்ற சொல் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்கிறாங்க. இஸ்ரேலில் உள்ள கூட்டு கிராமம். இஸ்ரேலில் உள்ள கூட்டு கிராமம். அடுத்து பாருங்க, கூட்டுறவு அமைப்பில் எவர் உறுப்பினர் ஆகலாம்? யார் வேணா உறுப்பினர் ஆகலாம். ஆண் பெண் மூன்றாம் பாலினத்தவர் யார் வேணா என்ன பண்ணலாம்? கூட்டுறவு அமைப்புல உறுப்பினர் ஆகலாம். அடுத்து பாருங்க, லுசாட்டி நகர்ப்புற கூட்டுறவு இயக்கம் மற்றும் ஹோலம்பெர்க் கிராம கூட்டுறவு இயக்கம் எந்த நாட்டை சார்ந்தது அப்படின்ட்டு கேட்கிறாங்க. இத்தாலி. அடுத்து அமுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு நிறுவனம், குஜராத்துடையது. ஓகே, மிகவும் வெற்றிகரமாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து அமுல் நிறுவனம், குஜராத் நாட்டை சார்ந்தது. அடுத்து பாருங்க, ஒரு கூட்டுறவு மற்றொரு கூட்டுறவு அல்லாத வணிக நிறுவனத்துடன் இணைக்கும் செயல்முறையை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இணைப்பு, மெர்ஜ். சிறுதானியங்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் வளர தேவையான மழை அளவு எவ்வளவு அப்படின்னா 75 இருந்து 125 சென்டிமீட்டர் மழை அளவு தேவை. சிறுதானியங்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள். அடுத்து பாருங்க, கூட்டுறவு சங்கங்கள் ஒரு உறுப்பினர் ஒரு வாக்கு என்ற கொள்கையை கொண்டுள்ளது. ஒரு உறுப்பினருக்கு ஒரு வாக்கு மட்டும்தான். நிர்வாக குழுவின் பதவி காலம் 5 ஆண்டுகள் கூட்டுறவு இயக்கத்துல. அடுத்து பாருங்க, அகில இந்திய கிராமப்புற கடன் கணக்கெடுப்பு குழு எந்த ஆண்டில் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. 1951 அமைக்கப்பட்டது. எந்த ஆண்டு பல மாநில கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னா 2002. முக்கியமான சட்டம். அடுத்து பாருங்க, இந்தியாவில் நுகர்வோர் கூட்டுறவின் நிர்வாக அமைப்பின் கட்டமைப்பு எத்தனை அடுக்குமுறையை கொண்டது அப்படின்னா 3 அடுக்குமுறையை கொண்டது. இந்தியாவில் நுகர்வோர் கூட்டுறவு நிர்வாகம் அமைப்பின் கட்டமைப்பு 3 முறைகளை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கும். 112. ஸ்ரீ பி. சிவராமன் தலைமையில் விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான நிறுவன கடனுக்கான ஏற்பாடுகளை மறுஆய்வு செய்வதற்காக இக்குழு பரிந்துரைத்தது. தேசிய வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. தேசிய வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. ஓகேவா. நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், நபார்டு. பி.சி. சிவராமன் குழு ரொம்ப முக்கியமான குழு இது. நபார்டு வங்கி தொடர்பான குழு இது. வங்கிகள் கடன் வழங்குவதை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தினை ரிசர்வ் வங்கிக்கு வழங்கும் வங்கி ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆர்டிகல் 21. எந்த குழு மாநில கூட்டுறவு வங்கியின் தேவையை வலியுறுத்துகிறது அப்படின்னா எட்வர்ட் மெக்கலன் குழு. மாநில கூட்டுறவு வங்கியின் தேவையை வலியுறுத்தக்கூடிய குழு எது அப்படின்னா எட்வர்ட் மெக்கலன் குழு. வங்கி தனது மொத்த வைப்பு தொகையிலிருந்து ரொக்கமாக இந்திய ரிசர்வ் வங்கியிடம் வைத்திருக்க வேண்டிய பணத்தின் சதவீதம் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா CRR அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. செகண்ட் ஆல் இந்தியா கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் வாஸ் enacted இன். இரண்டாவது அனைத்திந்திய கூட்டுறவு சங்கம் சட்டம் எப்ப இயற்றப்பட்டது அப்படின்னா 1912. முதலில் நகர கூட்டுறவு வங்கி எங்க பதியப்பட்டதுன்னா காஞ்சிபுரம். ரொம்ப முக்கியம். முதலில் நகர கூட்டுறவு வங்கி எங்க பதியப்பட்டது? காஞ்சிபுரத்துல வந்து பதியப்பட்டது. 1965 டேஷின் உருவாக்கம் கூட்டுறவு வழிகளில் பால் பண்ணை அமைப்பதற்கு முக்கிய படியாக அமைந்தது. தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம். அடுத்து பாருங்க, மத்திய அளவில் குறுகிய கால கடன் கூட்டுறவுகளை பொறுத்தவரை டேஷ் முதன்மை சங்கங்களுக்கும் மாநில கூட்டுறவு உச்ச வங்கிகளுக்கும் இடையே இணைப்பாக செயல்படுகிறது.
மாவட்ட அளவிலான கூட்டுறவு வங்கிகள். மத்திய மாநில இதுக்கு இடையில இருக்கக்கூடியதுதான் மாவட்ட கூட்டுறவு வங்கி. நபார்டு வங்கியின் பங்கு தொகையில் ரிசர்வ் வங்கியின் பங்கு, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் அப்படியே விட்டுருவோம். அடுத்து பாருங்க, நகர்ப்புற கடன் கூட்டுறவுகள் பொதுவாக இவ்வாறு அறியப்படுகிறது. நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள். அடுத்து பாருங்க, கூட்டுறவு பொறுப்பு குழுக்களை ஊக்குவிப்பதன் நோக்கம் குத்தகை விவசாயிகளுக்கு கடன் வசதி வழங்குவதை வழிவகை செய்வது. அடுத்து பாருங்க, தணிக்கையின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கூறிய அனைத்தும், அதாவது கணக்குகளை சரிபார்க்கிறது தணிக்கையுடைய நோக்கம். இருப்பு நிலை குறித்து உண்மையான நியாயமான நிதிநிலையை வெளிப்படுத்துகிறதா என்று அறிக்கை தயாரிப்பது, மோசடிகள் மற்றும் பிழைகள் ஏற்படா வண்ணம் தடுத்தல், இது எல்லாமே. அடுத்து பாருங்க, தேய்மானம் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் சொத்தின் அசல் விலையில் ஒரு நிலையான சதவீதத்தை எந்த முறை வசூலிக்கிறது அப்படின்னா நேர்கோட்டு முறை. நூத்தி 25 கூட்டுறவு கணக்கு வைப்பு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் அமைய பெற்றுள்ளது அப்படின்னா வரவு மற்றும் செலவு முறை. வரவு மற்றும் செலவு முறை. அடுத்து பாருங்க, கணக்கு பதிவியலின் அடிப்படை விதிகளில் செலவினங்களை பற்றுவை, வரவினங்கள் வரவுவை என்பது பெயரளவு கணக்கு. அடுத்து பாருங்க, இருப்பாய்வு எதனை காட்டுகிறது அப்படின்னா பற்று மற்றும் வரவு நிலுவை இரண்டையும். 128 மோகன் கணக்கில் ரூபாய் 15,000 பற்று வைப்பதற்கு பதிலாக 1,500 பற்று வைக்கப்பட்டது. இது எவ்வகை பிழை அப்படின்னா செய்பிழை. ஓகேவா, எரர் ஆஃப் கமிஷன், செய்பிழை. அடுத்து பாருங்க, தேய்மானத்தை கணக்கிடுவதற்கான எந்த முறை ஒரு சொத்தை அதன் வாழ்நிலையின் முடிவில் மாற்றுவதற்கு போதுமான நிதியை வழங்குகிறது? மூழ்கும் நிதி முறை. அடுத்து, ஒரு வணிக அமைப்பின் உள்தணிக்கையை நடத்த யார் நியமிக்கப்படுகிறார்? அரசு அதிகாரிகள். அரசு அதிகாரிகள். வியாபார கணக்கு தயாரிப்பு கீழ்கண்ட விவரம் தேவையில்லை. அலுவலக விலக்கு செலவுகள். அடுத்து பாருங்க, கூட்டுறவு தணிக்கை என்பது மாநில கட்டுப்பாட்டு தணிக்கை, சட்ட ரீதியான தணிக்கை, ரெண்டுமே. அடுத்து, முதல் டிஜிட்டல் கணினி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனாக். அடுத்து பாருங்க, சாலமி ஸ்லைசிங் என்ற பதம் எதை குறிக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு பரிவர்த்தனைகளிலிருந்தும் சிறிய அளவிலான பணத்தை திருடுதல். அடுத்த கொஸ்டின், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் எதன் எடுத்துக்காட்டு அப்படின்னா GUI. பின்வருவனவற்றுள் எது கணிப்பொறியின் மூளை? ஓகேவா, நுண்செயலி, மைக்ரோ ப்ராசஸர், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கணினியுடைய மூளை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மண்ணில்லாமல் தாவரங்களை வளர்க்கும் முறை வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோபோனிக்ஸ். ஓகேவா, ரொம்ப முக்கியம், டிஎன்பிசிலையும் இதுல கொஸ்டின் கேட்பாங்க. ஹைட்ரோபோனிக்ஸ்னா மண் இல்லாமல் தாவரங்களை வளர்க்கக்கூடிய முறைக்கு பேர் தான் ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான்களுடன் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமங்கள் மந்தவாயுக்கள். ஓகேவா, மந்தவாயுக்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய வெளிக்கூட்டுல 8 எலக்ட்ரான் இருக்கும், அதாவது ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்றது தான். அப்ப அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு கடனும் கொடுக்காது, கடனும் வாங்காது. ஓகேவா, பாருங்க,
இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது 2n² அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 2n² ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளிக்கூட்டுல எலக்ட்ரானை நிரப்புவோம். அப்போ முதல் வெளிக்கூட்டை பொறுத்த வரைக்கும் இங்க 1 போட்டோம்னா 1 × 2 2 தான். இரண்டாவது வெளிக்கூட்டுல பாத்தீங்கன்னா n இடத்துல 2 போட்டோம் அப்படின்னா 2² 4 8. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா 8 எலக்ட்ரான்கள் வந்து இருக்கும். அப்போ இந்த 8 எலக்ட்ரான்களும் இந்த இரண்டாவது வெளிக்கூட்டுல என்ன பண்ணிருக்கு, நிரப்பி இருக்கு. இப்போ இதுல காலியா இருந்தாதான் ஒண்ணு வந்து சேரும், இல்ல எக்ஸ்ட்ரா இருந்தாதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்ன கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி இல்லாத பட்சத்துல இருக்கக்கூடியதுதான் மந்த வாயுக்கள், அதாவது ஸ்டேபிளா இருக்கக்கூடியது. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி மையம் எப்போது தொடங்கப்பட்டது? 1969. ஓகேவா? இஸ்ரோ. அடுத்து நீதித்துறை மறு ஆய்வு கோட்பாடு முதன்முறையாக யாரால் முன்மொழியப்பட்டது? ஜான் மார்ஷல். நீதித்துறை மறு ஆய்வு கோட்பாடு முதன்முறையாக யாரால் முன்மொழியப்பட்டது? ஜான் மார்ஷல். அடுத்து பாருங்க, குப்த பேரரசை தோற்றுவித்தவர் யாருன்னா நமக்கு தெரியும், ஸ்ரீகுப்தர். அடுத்து இனங்களின் தோற்றம். ஓகேவா? இனங்களின் தோற்றம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்லஸ் டார்வினுடைய ஒரு முக்கியமான நூல். அடுத்து பாருங்க, நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை வந்து பாத்தீங்கன்னா அணு எண். அணு எண் அடிப்படையில தான் நவீன ஆவர்த்தன அட்டவணை வந்து பாத்தீங்க அப்படின்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாக்கும் முறை என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா மம்மியாக்கம். உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யாருன்னா பிரசிடென்ட், ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர். அடுத்து பாருங்க, ஒரு கூற்று கேட்டிருக்காங்க. நுண்ணீர் பாசன உரமானது நீரின் மூலம் இடப்படுகிறது. நுண்ணீர் பாசனத்தில் உரமானது எப்படி இடுவாங்க அப்படின்னா நீரின் மூலம் தான். நுண்ணீர் பாசனம் அப்படின்னா சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உரத்தை நேரடியா கையால வந்து பாத்தீங்க அப்படின்னா போட மாட்டாங்க. இப்போ அதுக்குன்னு தனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுல கொட்டி அந்த நீரை வந்து கலக்கி அதுல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா உரம் வந்து இடப்படும். இது உர பயன்பாட்டையும் விளைச்சலையும் அதிகரிக்கிறது. உண்மைதான் இது. இப்போ நம்ம அப்படியே போடும்போது வாய்க்கால் வழியா நீர் பாய்ச்சும் போது அது ஒரு மூலையில அடிச்சுட்டு போய் நின்றோம். அதனால எல்லா வேர்களுக்கும் அந்த சத்து போய் கிடைக்காது. அடுத்து பாருங்க, நீர் தூண்டலுக்கு ஏற்ப தாவர வேர் வளைவது நீர் சார்பசைவு. ஓகேவா? அதை நோக்கி போறது. இப்போ ஒளி சார்பசைவு அப்படின்னா ஒளியை நோக்கி வளர்ந்து போறது. அப்போ நீருடைய தூண்டலுக்கு ஏற்ப தாவர வேர் வளைவது, அதை நோக்கி போறதுக்கு பேர் என்ன அப்படின்னா நீர் சார்பசைவு. படுகோணம் 35 டிகிரி எனில் அதன் எதிரொலிப்பு கோணமும் சேம், அதே 35 தான். ஒளி அலைகளின் வேகத்தை தீர்மானிக்க எது பயன்படுகிறது அப்படின்னா எதிரொலி. அடுத்து நமது அடிப்படை கடமைகள் எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா ரஷ்ய அரசியலமைப்புல இருந்து எடுத்திருப்போம். கார்பன் மோனாக்சைடு இது இயற்கையாகவே சூழலில் உள்ளது, இது நிறமற்ற வாயு. கீழே கொடுக்கப்பட்ட குறியீடுகள் இருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கரெக்ட் தான். சி. அடுத்த கொஸ்டின், லாபம் அல்லது நட்ட சதவீதம் எப்போது எதன் மேல் கணக்கிடப்படுகிறது? அடக்க விலையில. காமா கதிர்கள் அபாயகரமானது, காரணம் மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். காமா கதிர்கள் ரேடியேஷன் வந்து. அடுத்து பாருங்க, மக்கள் கூட்டத்தில் திடீர் நெருக்கத்தினால் காயங்கள் ஏற்படுதல், மூச்சு திணறல், மிதித்தல் ஆகியவற்றால் மரணம் ஏற்படுகிறது. இது எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேக்குறாங்க. கூட்ட நெரிசல். 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் அனைத்து எண்களையும் காண்க. ஓகேவா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,264 கொடுத்துருக்காங்க. பி தான், அது பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, மால்வா பீடபூமியில் சாம்பல் நதியால் வெட்டப்பட்ட ஆழமான பள்ளத்தாக்கு மற்றும் பள்ளங்கள் பின்வரும் எந்த பெயரில் அறியப்படுகின்றன? பேட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பேட்லேண்ட். துப்பாக்கி சுடுதல் துப்பாக்கி சுடுதலில் குண்டு விசையுடன் முன்னோக்கி செல்ல அதற்கு சமமான எதிர்விசையினால் குண்டு வெடித்த பின் துப்பாக்கி பின்னோக்கி நகர்கிறது.
இது எல்லாருக்குமே தெரியும், நியூட்டனுடைய மூன்றாம் இயக்க விதி. ஓகேவா? ஒரு வினைக்கு எதிரா இன்னொரு வினை வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கும், அது எதிரான வினை வந்து நடக்கும் அப்படின்றதுதான் நியூட்டனுடைய மூன்றாம் விதி. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அடுத்து பாருங்க, தொழில்துறை ஆபத்தில் பேரழிவு பின்வருவற்றில் எது உருவாக்குகிறது? தீ, வெடிப்பு, நச்சு வெளியீடு, சுற்றுச்சூழல் பாதிப்பு. இது எல்லாமே தான் தொழில்துறையில மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அடுத்து, இந்திய கூட்டாட்சி அரசு முறை என்பது எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? கனடா. கூட்டாட்சினாவே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? கனடா தான். சிரிப்பூட்டும் வாயு இது நைட்ரஸ் ஆக்சைடு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வாயு வந்து நம்ம சுவாசிக்கும் போது என்ன பண்ணும்? சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும். சிரிப்பூட்டும் வாயு நைட்ரஸ் ஆக்சைடு. அடுத்து பாருங்க, சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு செயல் அலகு எது அப்படின்னா நெப்ரான். அடுத்து, குளம் டேஷ் வாழிடத்திற்கு உதாரணம்? நன்னீர். உலக சிறுதானிய ஆண்டு 2023 மெயின்ஸ்ல எங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது MSME விரிவாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறு சிறு நடுத்தர நிறுவனம். அடுத்து பாருங்க, இந்தியா மற்றும் சீனா இடையிலான எல்லைக்கோடு எது அப்படின்னா மக்மோகன் எல்லைக்கோடு. ராட்க்ளிஃப்னா இந்தியா பாகிஸ்தானு. 1882 உள்ளாட்சி அமைப்பினை தோற்றுவித்த வைஸ்ராய் யாருன்னா ரிப்பன் பிரபு. இது எல்லாரும் நமக்கு தெரியும், உள்ளாட்சி அமைப்பின் தந்தை. கீழ்கண்டவற்றில் எது உலகளாவிய நன்கொடையாளர்? ஓகேவா, யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வாட் இஸ் ஜிபிஎஸ்? ஓகேவா, ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் என்பது பூமியில் இருப்பிடம் அறிய உதவும் தொழில்நுட்பம். அடுத்து பாருங்க, பாக்ஜல சந்தி எந்த நீர்ப்பரப்பு இணைக்கிறது? வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடல். அகல இருப்பு பாதையின் 2 தண்டவாளங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளி, இதை வந்து அடிக்கடி என்னன்னு தெரியல கேட்டுட்டே இருக்காங்க. 1.676 மீட்டர். அடுத்து பாருங்க, பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு ஊரக உள்ளாட்சி அமைப்பு அரசியலமைப்பின் எந்த சட்டத்திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது அப்படின்னா 73வது சட்டத்திட்டம். 74 வந்து நகர்பாலிகா. ஜிடிபியோடைய விரிவாக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மனித வளர்ச்சி அறிக்கை எந்த அமைப்பால் வெளியிடப்படுகிறது? ஐக்கிய நாடுகளோடு. ஐக்கிய நாடுகள் அதாவது ஐக்கிய சபையினுடைய அந்த டெவலப்மெண்ட் அமைப்பு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வெளியிடுவாங்க, UNDP. அடுத்து பாருங்க, பஞ்சாப் கேசரி யாரு? லாலா லஜபதி ராய், பஞ்சாபின் சிங்கம். எந்த கிரகம் நீல கிரகம் என்று அழைக்கப்படுகிறது? பூமி. நீர் இருக்கிறதுனால நம்ம மேல போய் பார்க்கும்போது அந்த கலர்ல இருந்து இருக்கும். சூரியன் உதிக்கும் நிலம் என்று அழைக்கப்படக்கூடிய நாடு ஜப்பான். ஆப்பிரிக்காவில் காணப்படும் புல்வெளி சவானஸ். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ராஜாராம் மோகன் ராய். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்திக்ஸ் புக்ல இருக்கு. அடுத்து பாருங்க, 1857 ஆண்டு கிளர்ச்சி யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா சிப்பாய்கள். ஓகேவா, இளமை நிலையாது அன்பு நிலைக்கும் என்று மரபு குறிப்பு எந்த 8 தொகை நூல் தொடர்புடையது? நற்றிணை. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. பாரி, முல்லைக்கு தேர் ஈந்தவர். சித்திர சபை அமைந்துள்ள இடம் குற்றாலம். ஓகேவா, இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ் புக்ல தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச எத்திக்ஸ் புக்லாம் நல்லா படிக்கணும் இந்த எக்ஸாமுக்கு. ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாடகவியல் என்னும் நாடக இலக்கண நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா பரிதிமா கலைஞர். பதிற்று பத்தில் செல்வ கடுங்கோ வாழியதனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடிய புலவர்? பதிற்று பத்துல கபிலர். பிங்கள நிகண்டு என்பது ஒரு இலக்கண நூல். திவாகர முனிவருடையது.
பாட்டிடை வைத்த குறிப்பினாலும் பயின்று எழுந்த கிளவியாலும் என தொல்காப்பியம் எதனை விளக்குகிறது அப்படின்னா உரைநடையர். பசியும் பிணியும் பகையும் நீங்கா வசியும் வளனும் சுரக்கவென வாழ்த்தி என உணவளித்தலின் உயர்வை கூறிய நூல் மணிமேகலை. 9th இருக்கு. நெற்றிக்கண் என்ற நாவலின் ஆசிரியர் யார் அப்படின்னா நா. பார்த்தசாரதி. நெற்றிக்கண் என்ற நாவலின் ஆசிரியர் நா. பார்த்தசாரதி. சேரமான் காதலி படைப்பிற்காக என்ன விருது கவிஞர் கண்ணதாசனுக்கு வழங்கப்பட்டது? சாகித்ய அகாதமி விருது. 11 கீழ்கணக்கு நூல்களில் புறத்திணை நூல் எது? களவழி 40. கலித்தொகையில் நெய்தல் திணையை பாடிய ஆசிரியர் நல்லந்தூணர். தமிழுக்கு அந்தாதி என்ற இலக்கிய முறையை அறிமுகம் செய்தவர். தமிழுக்கு அந்தாதி என்ற இலக்கிய முறையை அறிமுகம் செய்தவர் யாருன்னா காரைக்கால் அம்மையார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் முரண் பண்பு. அடுத்து முதல் இலக்கண நூலை எழுதியவர் யாருன்னா தொல்காப்பியர். ஆக்சுவலி தொல்காப்பியருக்கு முன்னே அகத்தியர் எழுதியிருப்பாரு 5 இலக்கண நூல் அகத்தியம். ஆனா நமக்கு கிடைச்சது பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல்லுடையது. முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு 9th தமிழ்ல நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து பாருங்க, பசுவை கவர்ந்து வருவதும் கவர்ந்து வந்த பசுவை மீட்டு வருவதற்குமான வெச்சி கரந்தை ஆகிய திணைகளில் வரும் போர் முறையின் தொடர்ச்சியாக உள்ள விளையாட்டு சடுகுடு விளையாட்டு. சடுகுடு மீன் பை கபடி. கபடி விளையாட்டு சொல்றாங்க. ஆரிய அரசன் பிரகதனுக்கு தமிழ் பண்பாட்டினை தெரிவித்த சங்க இலக்கிய நூல் பாத்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு. கடைசி கொஸ்டின், மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை நூலின் ஆசிரியர் யாருன்னா வ.வே.சு. ஐயர். இதோட பாத்தீங்கன்னா 2023க்கான அந்த கோஆபரேட்டிவ் எக்ஸாம் உடைய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு முடிஞ்சிடுச்சு. அடுத்த வருஷம் அதுக்கு பின்னாடி வருஷம் நடந்த அந்த கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, படிக்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும்.